எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தேன் பூண்டு ஊறல் வைக்கிறதுக்காக பூண்டு வந்து வாங்கிட்டு வந்துன்னு சொல்லுவோம். அதான் நல்ல தோல் உரிச்ச பூண்டை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நாள் நல்லா வாட வச்சிடணுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதம் ஃபுல்லாக போகிறதுக்காக இந்த பூண்டை வந்து நல்லா வாட வச்சிடணும், வெயிலில் வந்து வாட வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனில் மதிப்பிடக்கூடிய பொருட்கள் எந்த பொருட்களாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சுத்தமான தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டத்தில் நிறைய பேர் கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து தேனில் ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தேன் வந்து லிக்விடாக மாறுது, பச்சை தண்ணி மாதிரி ஆயிடுன்னு சொல்கிறாங்க. அதாவது பூண்டில் உள்ள காரத்தன்மை வந்து தேனில் இதாகும்போது கண்டிப்பாக தேன் வந்து லிக்விடாக மாற தான் செய்யும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் கம்மியான தேனில் வந்து இந்த மாதிரி ஊற வைக்கணுங்க. கொஞ்சம் கம்மியான தேனில் வந்து ஊற வச்சோம் பார்த்தீங்கன்னா அதோட காரத்தன்மை போனதுக்கப்புறம் அந்த தேனை வெளியே எடுத்துகிட்டு மறுபடி வந்து வேறு தேன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட தேனில் மதிப்பு கூடக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 45 நாளுக்கு மேலே வந்து நல்லா ஊறணும். இந்த தேன் பூண்டு ஊற வந்து 1 கிலோ எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா 720 ரூபாய் கொடுக்குறாங்க.